ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவுமே பிடிச்ச நூடுல்ஸ் ரெசிபி தான். நூடுல்ஸை எப்போவுமே எக் நூடுல்ஸாகவும் ஃப்ரைட் நூடுல்ஸாகவும் தான் செஞ்சு பார்த்துருப்போம். இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க மறுபடியும் கேட்பாங்க. இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நூடுல்ஸ் பேக் 3 எடுத்து வச்சுருக்கேன். முட்டை 5 முட்டை எடுத்துக்கலாம். அதோட நறுக்கி வச்ச வெங்காயம் 1, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு, 1 தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோட நூடுல்ஸ் மசாலா பேக்கெட் 3. வாங்க நூடுல்ஸ் ஆம்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை சூடு பண்ணி அதில் அந்த நூடுல்ஸ் பேக்கெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லாவே வெந்துடுச்சு. தண்ணியை வடித்து நூடுல்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸோட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதோட தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. நான் இங்கே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது பிடிக்காது அப்படிங்கிறவங்க மிளகாத்தூள் கூட சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை இலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து நூடுல்ஸ் மசாலா பேக்கெட்டை 3 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா 1.5லேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துலாம். நான் இங்கே 1.5 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க 4 முட்டையும் உடச்சி சேர்த்திக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸோடு சேர்த்திருக்க உப்பு, முட்டை, மசாலா எல்லாமே வேக வச்ச நூடுல்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி நூடுல்ஸை எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் நான்ஸ்டிக் பேனை வச்சு சூடானதும் அது மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை இதில் சேர்த்திக்கலாம். சின்ன சின்னதாக சேர்த்தி எடுத்துக்கோங்க. இப்போது அதை சுற்றியும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இது ஒரு சைடு நல்லா வேகட்டும். ஃப்ளேமை மீடியம் இல்லை சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் கருகாமல் வேகும். இப்போது ஒரு சைடு வெந்துருச்சு, அதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் எல்லாமே அந்த உள்ளே இருக்க எக்கும் நல்லா வேகும். இப்போது வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே டேஸ்டான நூடுல்ஸ் ஆம்லெட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, மறுபடியும் கேட்பாங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.